மக்களே எலி காய்ச்சல் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போட்டு நிறைய எக்ஸசைஸ் நிறைய அவாய்ட் பண்ணிடலாம். இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் ஏரி குளம் குட்டைகள் குளிக்கும் போது அங்கே விலங்குகள் ஆடுபாடுகள் குளிக்கலாம். மக்களே இப்போ பார்த்தீங்க எலி காய்ச்சல் பற்றி சொல்லியிருக்காங்க. நீர்நிலைகள் குட்டைகள் அதிலெல்லாம் எலி கக்கா போயிருப்பதோ மலைகள் மூலமாக மழை பெய்யும் போது எலி கக்கா வந்து அடிச்சுட்டு வரப்போ நம்ம வெறுங்கெல்லாம் நடக்கும் போதோ எலி காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2020லேருந்து 25 வரைக்கும் எலி காய்ச்சல் எவ்வளோ வந்திருக்குதுன்னு. அது 1000 ஆரம்பித்து 2000 3000 2000 இப்போ ஏதோ 1500 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரே சொல்கிறாரு, சொன்ன டாக்டரே சொல்கிறாரு, வயல்வெளிகளில் விவசாயிங்க அந்த பெருங்கல்ல நடக்கும்போது அப்படிங்கிறாரு. அவரே லாக் ஆகிட்டார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில். இத்தனை 1000 வருஷமாக வெறுங்கல்ல விவசாயம் பண்ணுறாங்க, விவசாய நிலத்தில் எலி இல்லாமல் இருக்காது. அப்போ இப்போ இந்த எலிக்காய்ச்சல் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கு வர்றதை விட விவசாயிங்களுக்கு தான் நிறையா வந்திருக்கணும். ஆனால் விவசாயிங்களுக்கு வரலை. இங்கே வந்தது வந்து காலேஜ் பசங்களுக்கு வந்திருக்குது. காரணம் வந்து மழை காலத்தில் ஏதோ எலி சம்மந்தப்பட்ட பிசிறு தண்ணி, அந்த தண்ணி ஏதோ கண்டாமினேட்டட் வாட்டரோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால வந்திருக்கு, ஃபுட்டில் எலியோட கக்கா கலந்துருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் தான் இல்லை அது டெட்டு செல்ஸ்னால கலந்துருக்கிறதுனால வருதுங்கிறாரு. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, அப்போ விவசாயிகளுக்கும் வந்திருக்கணும் தானே? வெறுங்கல்ல தான் விவசாய நிலத்தில் நடக்கிறாங்க, அவங்க காலில் படாத எலி தான். ஓவராலாக சொல்ல வருது என்னென்னா, நம்ம உணவோட தரம் குறைஞ்சிருச்சு, மதிப்பு கூட்டு வருமானம் அதிகமாக வருது, லாபம் அப்படின்னு சொல்லி பணங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலான உரம் போடுறது, அப்புறம் மவுசில் பெரிய அதிகப்படுத்துறதுக்காக இந்த ஏதாவது ஹைப்ரிட் விதையை போடுறது, அந்த மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிட நம்ம உடம்புக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய ஒரு சத்து இல்லாமல் போயிடுது. எப்படி சொல்லலாம்னா, ஒருத்தவங்களுக்கு 50 வயசில் சாவு வருது, ஒருத்தவங்களுக்கு 100 வயசில் சாவு வருது, ஒருத்தவங்களுக்கு 25 வயசுலேயே சாவு வருது. ஏன் வருது? அவங்களோட உணவு பழக்க வழக்கம், வாழ்வியல், அவங்க உடம்பை பார்த்துக்கிறது, அது மூலமாக வருது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற உணவு சத்தானதாக இல்லைன்னா, நம்ம சத்து உடம்புல இல்லைன்னா புது புது பிரச்சனைங்க நிறைய வரும். அதான் மஞ்சள் காமலை வந்து காப்பாற்ற முடியாதுங்கிறாங்களே இந்த குடிக்கிறவங்களுக்கு. என்ன தான் சத்தை எடுத்துட்டாலும் சரி செய்ய முடியாதுங்கிற மாதிரி உடம்புல சத்து இல்லாதப்போ நம்ம ஒரு சின்ன என்ன சொல்கிறது டார்மண்ட் வைரஸ் கூட, ஒரு பிரச்சனை இல்லாத வைரஸ் கூட நம்ம உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணும். நன்றி.